வெல்கம் டு சுஜா ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் லஞ்சுக்குன்னா, காலையிலேயே களி செஞ்சாச்சு. இன்னைக்கு திருவாதிரை நோன்பு, அதனால் கார்த்தாலேயே களியும் குழம்பும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக சிம்பிளாக ஒரு பொரியல். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கை 4ஆக வெட்டி இந்த மாதிரி போட்டு தண்ணி போட்டு வேக வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு கறி தான் லஞ்சுக்கு. ஏன் சிம்பிளானா, கார்த்தால பண்ண களி இருக்குது, குழம்பு இருக்குது, மத்தியானம் சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு கறி, அதுவும் வேக வச்சு தாளித்து கொட்டி சாம்பார் பொடி உப்பு போட்டால் ஓவர். வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் 4 உருளைக்கிழங்கு. கடுகு வெடிக்கிறது. கடுகு வெடித்தோன்னா அந்த உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பு போட்டு ஒரு பெரட்டம். பெரிய பீஸாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் இன்றைக்கி நம்ம பாட்டில் சிம்பிளாக இந்த கறின்னா, நாளைக்கு பொங்கல் பெரிய பண்டிகை, நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. நம்ம கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டா நாளைக்கு பொங்கலை நல்லா எனர்ஜெட்டிக்காக சந்தோஷமாக கொண்டாடலாம். இப்போ பார்த்தேன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மிக்சி கிரைண்டர் எல்லாமே ஓயாமல் போட்டினா ரிப்பேர் ஆகிடும். அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட்டு கொடுத்தா தான் லைஃப் வரும். அந்த மாதிரி தான் நம்மளும் ஓயாமல் உழைச்சுட்டே இருக்கும். நம்மளை யாரும் நீயா ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்ல மாட்டான். நம்மளா இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டா தான் உண்டு. நாளைக்கு பொங்கலுக்கு நிறையா வேலை இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சமையலை சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுவோம். இப்போ உருளைக்கிழங்குங்கிறதுனால கேஸ் பிரச்சனை வரும். அதனால் பெருங்காய போட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கும். அவ்வளோதான், பொரியல் ரெடி. இப்போ பாருங்கள் அடியில் எப்படி ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின கொஞ்சம் எண்ணெயே போதும். இந்த பாரு ரோஸ்ட்டு காமி. ரோஸ்ட்டுக்காம். அவ்வளோதான், பொரியல் ரெடி. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், பொரியல் ரெடி. இப்போ இந்த களியை எப்படி பண்ணணுன்னா, அரிசியும் பயத்தம்பருப்பையும் வறுத்துக்கணும். முதல்ல வறுத்துண்டு மிக்சியில் ரவா பதத்துக்கு, நம்ம ரவா உப்புமா பண்ணுவோமோன்னு அந்த மாதிரி ரவா பதத்துக்கு உடச்சிக்கணும். ஒரு இலுப்பு சட்டியில் தஞ்சாலம் ஊற்றி கொதிக்க விட்டு வெல்லத்தை போட்டு கரைய விடணும். வெல்லம் கரைஞ்சாலே போகும், பாகுபதம்லாம் வேண்டாம். வெல்லத்தை கரைய விட்டு அந்த வெள்ளை தண்ணியில் நம்ம ஏலக்காயை பொடி பண்ணி போட்டு தேங்காயை துருவி போட்டு, அதுக்கப்புறம் இந்த அரிசி பயத்தம்பருப்பு உடச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் ரவை மாதிரி, அதை கொட்டி கலரணும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிட்டக்கையே நின்று கலரணும். அவ்வளோதான், களி ரெடி. நம்ம களி கிளறி முடித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய்யை ஊற்றி எடுத்தால் போகும். ஒரு 2 ஸ்பூன் நெய் போகும். நான் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். வேணுங்கிறவா தனியாக நெய்யில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி போட்டு அதை இந்த களியில் கொட்டி கலரலாம். இந்த 7 காய் குழம்பு என்னென்னா, 7 காய் கூட்டுன்னு சொல்லுவாள், குழம்புன்னு சொல்லுவாள். இதில் என்னென்ன காய் போடலான்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். பரங்கிக்காய், பூஷ்ணிக்காய், கேரட், கத்திரிக்காய், குடமிளகா, சௌச்சௌ, பீன்ஸ், வாழைக்காய், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த காயெல்லாம் போடலாம். இதில் ஏதாவது 7 காய். 7 காய் கிடைக்கலன்னா 5 காய் போட்டு பச்சை மிளகா, தக்காளி போடலாம். இது கூட கொண்டக்கடலை, மொச்சை எது வேணாலும் போடலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்லா காயும் பெருசு பெருசாக நறுக்கிக்கணும். சாம்பாருக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கின்ட்டு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணும். கரைச்சின்ட்டு அதில் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு, சாம்பார் பொடி இதுக்கு கிடையாது. அதனால் தனியா, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் 3 நன்னா செவக்க வறுத்துன்ட்டு அதை தேங்காய் வச்சு அரைச்சி
அது அந்த நம்ம சாம்பாருக்கு இந்த கூட்டுக்கு வேக வச்சுருப்போம் துவரம்பருப்பு, அந்த துவரம்பருப்போடு அந்த அரவையை கலந்து இதில் கொட்டி கொதிக்க விட்டால் ரெடி. புளி ஜலத்தில் மஞ்சப்பொடி உப்பு போட்டுக்கணும், காயை போட்டுக்கணும். காய் வெந்தோடனே பருப்பையும் தனியா மிளகா வத்தல் கடலப்பருப்பு தேங்காய் வறுத்ததையும் வறுத்து அரைச்சதையும் கலந்து இதில் கொட்டினா கூட்டு ரெடி. சில பேர் ஏழுக்காய் கூட்டுன்னு சொல்லுவாள், சில பேர் ஏழுக்காய் குழம்புன்னு சொல்லுவாள். குழம்பு மாதிரி சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த திருவாதிரை கூட்டு டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுன்னும் சாப்பிட்லாம். டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தோன்னா களி, ஏழுக்காய் கூட்டு, ஒயிட் ரைஸ், இட்லி, உருளைக்கிழங்கு பொரியல். இட்லி எதனாலனா இன்றைக்கி திருவாதிரை நோன்பு, சாதம் சாப்பிடக்கூடாது. இல்லாட்டி யூஸ்வலாக நான் சிகப்பரிசி தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி சாதம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால டிஃபன் இட்லி. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த கூட்டுக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நல்ல மேட்சாக இருக்கும். வெளியில் மழை பெஞ்சுட்டு இருக்கு, அதனால் எது சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிடுவோம். தேங்க்யூ.